அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்பவர்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபம், கண்ணாடி பாலம், திருவள்ளுவர் சிலை போன்ற இடங்களுக்கு செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் படகு சவாரிக்கு எவ்வாறு இணையதளம் வழியாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கடலும் சங்கமிக்கும் உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்ல விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. சுற்றுலா செல்பவர்கள் புகழ்பெற்ற விவேகானந்தர் நினைவிடம், கண்ணாடி பாலம், திருவள்ளுவர் சிலை போன்ற இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் படகில் தான் செல்ல வேண்டும். பண்டிகை காலங்கள் மற்றும் விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் படகு சவாரிக்கு டிக்கெட் வாங்க நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும். இதனால் வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகள் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். இதை தவிர்க்கும் பொருட்டு கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக இணையதளம் வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் வீடுகளில் இருந்து இணையதளம் வழியாக படகு சவாரிக்கு டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கன்னியாகுமரியில் இருந்து விவேகானந்தர் மண்டபம், கண்ணாடி பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகிய இடங்களுக்கு செல்ல படகு சவாரி முன்பதிவு செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.psckfs.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் கன்னியாகுமரி ஃபெரி சர்வீஸ். இது ஒரு அரசு நிறுவனமாகும். தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாகும். இதுதான் பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் கன்னியாகுமரி ஃபெரி சர்வீஸ் இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் படகு சவாரி செல்பவர்கள் இணையதளம் வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல டிக்கெட் அவைலபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த இணையதளத்தில் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம், தமிழில் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் தேர்வு செய்யலாம். இங்க ரைட் சைடுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க ஆங்கிலம், தமிழ். உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் தேர்வு செய்யலாம். அப்படியே இந்த வெப்சைட்ல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க விதிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. முன்பதிவு கொள்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு கொள்கை அப்படிங்கிற ஒரு நோட் வரும். டிக்கெட் முன்பதிவு ஒரு பயனரால் ஒரு நாளில் அதிகபட்சமாக 10 டிக்கெட்டுகள் மட்டுமே முன்பதிவு செய்யலாம். முன் நியமிக்கப்பட்ட புறப்பாட்டிற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக முன்பதிவு முடிவடையும். அதாவது பயண நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக முன்பதிவு நிறைவடையும். ரத்து மற்றும் திருப்பி தொகை புறப்பாட்டிற்கு 3 நாட்களுக்கு முன்பு வரை டிக்கெட்டுகளை ரத்து செய்ய அனுமதி உண்டு. திருப்பி தொகை விதிமுறைகள், அதாவது கட்டண தொகை திருப்பி வழங்குவது குறித்த விதிமுறைகள். 3 நாட்களுக்கு மேல் முன்பே ரத்து செய்தால் முழு தொகையும் திரும்பி வழங்கப்படும். புறப்பாட்டிற்கு 3 நாட்களுக்குள் ரத்து செய்தால் பணம் திரும்பி வழங்கப்பட மாட்டாது. அடுத்ததாக விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. பயணிகள் முன்பதிவில் உள்ள விவரங்களுக்கு பொருந்தும் அரசு அங்கீகரித்த செல்லுபடியாகும் அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும். டிக்கெட்டுகள் மாற்ற முடியாதவை மற்றும் குறிப்பிட்ட பயணிக்கு மட்டுமே செல்லுபடியாகும். புறப்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களுக்கு முன்பு பயணிகள் வருகை தர வேண்டும். திருப்பி தொகை ரத்து கொள்கை அமைவாக வழங்கப்படும். வலைதளத்தில் தவறான பயன்பாடு பயனர் கணக்கை நிரந்தரமாக முடக்கும். அடுத்ததாக துறப்பு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வலைதளத்தில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே தகவல் புதுப்பிக்கப்பட்டு சரியாக இருப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த வலைதளத்தில் உள்ள தகவல், தயாரிப்புகள் அல்லது சேவைகளின் முழுமை, துல்லியம், நம்பகத்தன்மை அல்லது பொருந்தக்கூடிய தன்மைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை. அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருக்காங்க. எமர்ஜென்சிக்கு வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக உள்நுழைவு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பொது பயனர்கள் உள்நுழைந்து டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக. அப்புறமா பயண முகவர்கள், அதாவது ஏஜென்ட், பல்கா டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான ஆப்ஷன் இருக்கு. அட்வான்ஸ்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பள்ளிக்கூடம் முன்பதிவு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான கேட்டகரியில நீங்க உள்நுழைந்து முன்பதிவு செய்யலாம். உள்நுழையாமலும் நேரடியாகவும் நீங்கள் முன்பதிவு செய்யலாம். அதற்கான ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நீங்க தேதியை தேர்ந்தெடுக்கவும். உங்களுக்கு எந்த தேதியில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டுமோ அந்த தேதியை எங்க ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்பிறகு டிக்கெட்டின் தற்போதைய நிலை கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நுழைவு டிக்கெட். சிறப்பு நுழைவு டிக்கெட் வைத்துள்ள பயணிகள் சாதாரண வரிசைகளை தவிர்த்து விரைவான மற்றும் வசதியான பிரீமியம் வரிசையில் செல்லலாம். நீங்க முன்பதிவு செய்ய வேண்டிய தேதியை செலக்ட் பண்ண உடனே அதற்கான கால இடைவெளிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது டைம் ஸ்லாட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. கால இடைவெளி, நுழைவு வகை, அதாவது என்ட்ரி டைப் கொடுத்திருக்காங்க. மொத்த டிக்கெட்டுகள் அவைலபிலிட்டி, எவ்வளவு டிக்கெட் இருக்குங்கிறது கொடுத்திருக்காங்க. முன்பதிவு செய்வதற்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணி முதல் டிக்கெட் வழங்கப்படும். மாலை 4 மணி வரை வழங்கப்படும். 2 விதமான என்ட்ரி டைப் கொடுத்திருக்காங்க. அதாவது நார்மல் என்ட்ரி கொடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. நார்மல் என்ட்ரி முன்பதிவு கட்டணம் ரூபாய் 100, ஸ்பெஷல் என்ட்ரி முன்பதிவு கட்டணம் ரூபாய் 300. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் கால இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களோட டைம் ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணி நார்மல் என்ட்ரியா அல்லது ஸ்பெஷல் என்ட்ரியா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து இந்த முன்பதிவு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்கள் டிக்கெட்டை முன்பதிவு அப்படிங்கிற ஒரு நோட் வரும். இதுல டேட் கொடுத்திருக்காங்க, உங்க டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, கேட்டகரி, அப்புறமா நீங்க உங்களது கைபேசி எண்ணை
என்டர் செய்ய வேண்டும். உங்களது மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி பெறவும் இந்த ஆப்ஷனில் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பயணியின் விவரங்கள் கேட்டிருப்பாங்க. உங்கள் டிக்கெட் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பதாரரின் கைபேசி எண், நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட், நேரம், என்ட்ரி டைப் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் எவ்வளவு டிக்கெட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஆப்ஷன் இருக்கு. எவ்வளவு டிக்கெட் வேணுங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் 10 டிக்கெட் வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பயணியர் கைபேசி எண், ஃபர்ஸ்ட்ல கொடுத்தது விண்ணப்பதாரரின் கைபேசி எண், அப்புறமா பயணியரின் கைபேசி எண் கேட்கிறாங்க. முதன்மை நபரின் கைபேசி எண், அதாவது 10 டிக்கெட் நீங்கள் முன்பதிவு செய்கிறீர்கள் என்றால் அதுக்கு தலைவரின் ஒருவரின் கைபேசி எண் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா ஒவ்வொரு நபர்களின் பெயர், பாலினம், வயது, அடையாள அட்டையின் கடைசி எழுத்துக்கள் நீங்க இங்க செலக்ட் பண்ண வேண்டும். எத்தனை டிக்கெட்டுகள் நீங்கள் முன்பதிவு செய்கிறீர்களோ அத்தனை பயணியர்களோட விவரங்களையும் நீங்கள் இங்க பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு இங்க ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, டிக்ளரேஷன். தொடர்வதன் மூலம் நீங்கள் நிபந்தனைகளையும் மழை மற்றும் காற்று நிலைகளின் காரணமாக ஏற்படும் எந்த மாற்றங்களையும் உள்ளடக்கிய மறுப்பு அறிக்கையை ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி இ டிக்கெட் உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற நோட் வரும். இதுல டேட், நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய நேரம், என்ட்ரி வகை எல்லாமே கொடுத்திருப்பாங்க. தற்போதைய இருப்பு, அதாவது அவைலபிலிட்டி டிக்கெட் டீடைல்ஸ் எடுத்துட்டு மொத்த டிக்கெட்டுகள் 1, மொத்த கட்டணம் ரூபாய் 100, சாதாரண என்ட்ரிக்கு ரூபாய் 100, ஸ்பெஷல் என்ட்ரினா ஒரு நபருக்கு ரூபாய் 300 கட்டணம், பயணியின் பெயர், வயது, பாலினம், அடையாள அட்டையின் கடைசி இலக்கங்கள் எல்லாமே இருக்கு. அப்புறமா உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்டு கார்டு ஆப்ஷன் இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு, யூபிஐ ஆப்ஷன் இருக்கு, பேலட் ஆப்ஷன் இருக்கு, NEFT ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த வகையில் இந்த கட்டணத்தை செலுத்த வசதி இருக்கோ அந்த ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த வழியில உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் நீங்க செலக்ட் பண்ணி உங்க முன்பதிவு கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒரு முறை உங்களது முன்பதிவு கட்டணம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க பே பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி டிக்கெட் பதிவு டீடைல்ஸ் வரும். பயண தகவல்கள் கொடுத்திருக்காங்க, பயண தேதி, பயண நேரம், பயணிகள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, பெயர், பாலினம், வயது, அடையாள அட்டை எண், கட்டண சுருக்கம் இருக்கு, எண் 1, டிக்கெட் வகை, பொது நுழைவு, கட்டண விவரம் இருக்கு, பணம் செலுத்தும் முயற்சி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, முயற்சி 1 வங்கி குறியீடு, வங்கி குறிப்பீடு, பதில் ஐடி, தொகை, நிலை, பணம் செலுத்திய நேரம், வங்கி அறிவித்த நேரம் போன்ற விவரங்கள் இருக்கு. பணத்தை மீட்டெடுக்கும் முயற்சி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறமா டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதற்காக கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. உங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் வரும். உங்களது டிக்கெட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இ டிக்கெட் பதிவிறக்கமாகும். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், கன்னியாகுமரி படகு போக்குவரத்து, இ டிக்கெட் கொடுத்திருப்பாங்க. பயண நேரம் மற்றும் தேதி, டிக்கெட் எண் கொடுக்கப்பட்டுள்ளது, QR கோட் கொடுத்திருக்காங்க, பயணியின் பெயர் விவரங்கள் எல்லாமே இருக்கு. கிளைய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை மாற்ற முடியாது. பயன்படுத்தப்படாத டிக்கெட்டுகளுக்கு பணத்தை திரும்ப பெற அனுமதிக்கப்படுவதில்லை. சிறப்பு நுழைவு வெளிச்செல்லும் பயணத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். திரும்பும் பயணத்திற்கு அல்ல. படகு சேவை வானிலை, அலை, காற்று மற்றும் அலை நிலைமைகளுக்கு உட்பட்டது. பயணிகள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சோதனை ஊழியர்களின் வேண்டுகோளின் பேரில் டிக்கெட்டுகளை காட்ட வேண்டும். பணத்தை திரும்ப பெற முகப்பு பக்கத்தில் முன்பதிவு கொள்கையை பார்க்கவும். இந்த ஸ்லாட் நேரம் பரிசையில் நிற்பதற்கு மட்டுமே, படகில் ஏறுவதற்கு அல்ல. வானிலை மற்றும் பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து எதிர்பார்க்கப்படும் தாமதங்கள் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து நீங்கள் பயண நேரத்தின் போது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோதனை ஊழியர்கள் உங்களது முன்பதிவு டிக்கெட்டை சோதனை செய்து உள்ளே அனுமதிப்பார்கள். ஒருவேளை உங்களது டிக்கெட் முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கு பயணத்திற்கு செல்ல இயலவில்லை என்றால் உங்களது டிக்கெட்டை ரத்து செய்யும் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா எனது டிக்கெட் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, என் டிக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க முன்பதிவு செய்த டிக்கெட் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசியாக நீங்க முன்பதிவு செய்த டிக்கெட் இங்க காண்பிக்கும். இதுல ரத்து செய்யவும் பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ரத்து செய்யவும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க டிக்கெட்டை வேணும்னா நீங்க ரத்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இ டிக்கெட் ரத்து அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதுல உறுதிப்படுத்த தொடரவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட் வரும். இந்த டிக்கெட்டை ரத்து செய்ய விரும்புகிறீர்களா, ஓகே பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தோன்றும் டிக்கெட் பதிவு ரத்தாகியது, உங்களுக்கான பணம் விரைவில் உங்களது கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆகவே கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்பவர்கள் படகு சவாரி மேற்கொள்வதற்காக இவ்வாறு உங்களது டிக்கெட்டுகளை இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் தேவையற்ற இன்னல்களை, இடையூறுகளை தவிர்ப்பதற்காகவும் முன்பதிவு செய்து கொண்டு சென்றால் உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.